மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பல் சம்பந்தப்பட்ட வலிகள் இதெல்லாம் ஏன் வருது, எதனால இந்த பல்ல புடுங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது, பல்லுல ஏங்க கரை ஏற்படுது, இந்த பல்லு மட்டும் ஏன் சூத்த பல்லாகுது? ஒருவேளை நான் இனிப்பு சாப்பிட்டதுனாலதான் சூத்த பல்லாச்சுன்னா, இனிப்பு சாப்பிட்டது நான் எல்லா பல்லையும் தானே சாப்பிட்டேன், எல்லா பல்லும் சூத்த பல்ல ஆகணும்ல. ஏதோ ஒரு பல்லு மட்டும் சூத்த பல்லாகுது, என்ன காரணம்? அங்கதான் நான் சொல்றேன், இங்க பிரச்சனை என்பது பல்லுலயே கிடையாதுங்க, இதனுடைய மூல காரணமே வேற அப்படின்றேன். ஓ, பல்லுலயே பிரச்சனை இல்லையா? நிச்சயமா அதை பத்திய டீட்டெயிலான வீடியோ தான் இந்த பதிவு, வாங்க பார்க்கலாம். அதாவது பற்கள் நமது உடல் உள்ளுறுப்புகளின் தூதுவர்கள். அவர் ஒரு தனிநபர் கிடையாது, அதை மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் உள்ளுறுப்புகளின் தூதுவர்கள். நான் அடிக்கடி நம்மளுடைய பதிவுகளில் சொல்லிட்டே இருப்பேன், உடலின் மொழி உடலின் மொழி. உடலின் மொழி நம் உடல் முழுவதும் பேசும். அதுல ஒருத்தர் யாருன்னா பல்லு, அவ்வளவுதான். குறிப்பிட்ட ஒரு பல்லில் மட்டும் பூச்சி அடிக்குது அப்படின்னா, அந்த ஒரு பல்லுக்குரிய ஒரு ராஜ உறுப்பு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர்கிட்டதான் பிரச்சனைன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த தூதுவர், அதாவது இவர் மூலமா இந்த தூதுவர் நம்ம சொல்றாரு, அந்த பல்லு மட்டும் பூச்சி அடிச்சு, அந்த பல்லு மட்டும் ஆடுதுங்க, அந்த பல்லு மட்டும் தூக்கிக்கிட்டு இருக்குதுங்க, முன்னாடி உள்ளுக்குள்ள வளருதுங்க, அந்த பல்லு மட்டும் வீக்கா இருக்குதுங்க, அந்த பல்லு மட்டும் வலிக்குதுங்க, ஒரு குறிப்பிட்ட பல்கள். அப்ப நம்மளுடைய பல்லுல ஒவ்வொரு பல்களும் ஒவ்வொரு உறுப்புகளோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்குதுங்க. இது ஒரு நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் இப்படி உடல் முழுவதையும் ஒவ்வொன்னையும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க நம்முடைய சித்தர்கள். ஆனா இன்னைக்கும் நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மெடிசின்ஸை சாப்பிடுற மாதிரியான ஒரு சூழலை வச்சுக்கிறோம், ஓகேங்களா? ஆனா அவங்க உள்ளுக்குள்ள உள்ள அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எதெல்லாம் கனெக்ஷன்ல இருக்குது அப்படின்னு பண்ணிக்கிறாங்க பாருங்க. அந்த வகையில இந்த உறுப்புகளுக்கெல்லாம் மொத்தமா பல்லு அப்படின்றத விட ஒவ்வொரு பல்லுக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதான் பெரிய ஒரு சுவாரஸ்யம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், இதை சொன்னா உங்களுக்கு புரிய வரும். நீங்க பாருங்க, இந்த இருதய நோயாளிகள் யாராவது உங்க வீட்டுல இருக்கிறாங்களான்னு பாருங்க. அவர்களுக்கு எல்லாம் கடைசி கடவா பல்லுல தான் பிரச்சனை இருக்கும். கடைசி கடவா பல்ல தாங்க புடுங்கிருக்கேன் அப்படின்பாங்க. எங்க பல்லு இத்தனை பல்லு இருக்குல்ல, அவங்களுக்கு ஏன் கடைசி கடவா பல்ல மட்டும் பிரச்சனை வந்துச்சு? கடவாப்பல்ல மட்டும் எதற்காக அவங்க புடுங்கினாங்க? கடவாப்பல்ல மட்டும் எதுக்கு பூச்சி வந்துச்சு? கடவாப்பல்ல மட்டும் எதுக்கு ஆடிச்சு, எதுக்கு வலிச்சிச்சு? யோசிச்சு பாருங்க. யாருக்கு? இருதய நோயாளிகளுக்கு. அப்ப அதுக்கும் இதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்றது உங்களுக்கு இப்ப புரிய வரும்னு நினைக்கிறேன். இருதயத்தை சரி செய்யணும்னா இந்த பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்றத நமக்கு சொல்ல வருது, நம்ம உடனே அங்க இருதயத்துக்கு எனர்ஜி கொடுத்து சரி பண்ணோம்னா அந்த பல்லு சூப்பராயிரும். ஆனா நாம என்ன பல்ல பிடிக்கிறோம், இந்த பல்லு தாங்க எனக்கு வலிக்குது, இந்த ஒரு பல்லு மட்டும் தாங்க எனக்கு பெரிய இம்சையை கொடுத்துட்டே இருக்கு, இதை எப்படா புடுங்கலான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன், போயிட்டு வந்தா சுகர் கூட இருக்கு, சுகரை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சுகரை குறைச்சிட்டு வந்த பிறகுதான் பல்ல புடுங்குவேன்றாங்க. இந்த சுகரும் குறையவே மாட்டேங்குது. சுகர் வந்ததுனால பல்லு பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு உறுப்புகளும் நேரடியாக அவர் ஒரு தூதுவரை வச்சுக்கிறாரு, அது பல்லு. நீங்க பாருங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் பிரச்சனை வருது அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்டும் அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டயபெட்டிக் வந்துருச்சுன்னா அங்க இருந்து ஒரு 2 years 3 years 5 yearsல அவங்களுக்கு என்ன ஆயிருது, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அவங்க சந்திக்கிறாங்க. பிபி கட்டுப்படவே மாட்டேங்குது, ஹார்ட்ல பிளாக் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்ப அந்த ஹார்ட் பிளாக்கை கரைக்கிறதுக்காக மெடிசன்ஸை லைஃப் டைம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்குள்ள போறாங்க. இவர்கள் எல்லாம் பாருங்க, அதாவது டயபெட்டிக்கும் இருக்கு, இருதய பிரச்சனையும் இருக்குன்னா அவர்களுக்கும் கன்ஃபார்மாக கடைசி கடவாப்பல் புடுங்கப்பட்டிருக்கும், கடைசி கடவாப்பல் ஆடும், வலிக்கும். இன்னும் சொல்லணும்னா கடைசி கடவாப்பல்லுக்கு பல்லும் சேர்ந்து ஆடும். சில பேர் அந்த 2 பல்லையுமே பிடுங்கி போட்டிருப்பாங்க. கடைசி கடவாப்பல் இருதயத்திற்கும் கடவாப்பல்லிற்கு முதல் பல் உங்களுடைய பேன்கிரியாஸையே டைரக்டா தான் அட்ராக்ட். பேன்கிரியாஸோட எனர்ஜி குறைஞ்சு போச்சுன்னா கடைசி கடவாப்பல்லுக்கு பல் ஆடும். என்ன ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் செக் பண்ணி பாருங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் செக் பண்ணி பாருங்க.
அப்ப பல்லில் ஏற்படக்கூடிய வலியோ கரையோ பல் பிரச்சனை இல்ல, உறுப்பு பிரச்சனை. பல்லு பூரா மஞ்சக்கரை அடிச்சிருக்குதுங்க, உங்களுக்கு செரிமானம் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுடைய செரிமானத்தை சரி செய்யுங்க, உங்க பல்லு கரை அடிச்சது கிளியர் ஆயிரும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உங்களுடைய பல் அதுக்கு மேல இருக்கக்கூடிய கம் இருக்கு பாருங்க, எளிறு, அதுதான் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த எளிறு கம் வீக் ஆச்சு அப்படின்னா அப்போ உங்க பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கம் ஸ்ட்ரென்தன் அது யாருங்க பண்றது அப்படின்னா, கம் ஸ்ட்ரென்தன் பண்றது யாருன்னா லிவர். உங்களுடைய கல்லீரல் வீக்கா இருந்தா உங்களுடைய பல்லு கம் இருக்கு பாருங்க, அந்த பல்ல பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சதைப்பகுதி எல்லாம் தளர்ச்சி ஆயிரும். அது தேய்மானமான மாதிரி ஆயிரும். பல்லு மட்டும் தனியா தெரியும். ஐயோ அங்க பிடிப்பே இல்லைங்க, பல்லு மட்டும் தனியா இருக்குது. அந்த ஈறு கம்மெல்லாம் வீக் ஆயிடுச்சு. உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பல்லு ஈரெல்லாம் வீக் ஆயிரும். பல்லு ஈறு கம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பற்களை பாதுகாக்க முடியும். இப்படி ஒவ்வொரு பல்லுக்கும் சொல்லிட்டு போலாம். இது இன்னும் நான் நிறைய பல்லுக்கு சொன்னா உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி வந்துடும். நீங்க பயப்படக்கூடாது. இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான். இந்த ஆர்கனை பாதுகாக்கிறதுக்காக இந்த பல்லு நம்மகிட்ட தூதுவராக சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சின்ன சின்ன உதாரணங்கள் உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப பற்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்றேன் டீட்டெயிலா. நீங்க அது பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பல்லு பாதுகாக்கணும்னா, பல்லுல வலி வராம கரை வராம பூச்சி அரிக்காம பாதுகாக்கணும்னா உங்களுடைய பல்லோட ஈறு கம்ம பாதுகாத்தாகணும். அந்த கம்முக்கு ஸ்ட்ரென்தன் கொடுத்தாகணும். அப்பதான் உங்க பற்களை பாதுகாக்க முடியும். அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த ராஜ உறுப்புகளை பாதுகாக்கணும். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் லேடிஸ்ல ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தனித்தனியா கொடுத்துக்கிறோம். ஒவ்வொரு டிசீஸ்க்கும் தனித்தனியா நிறைய வீடியோக்கள் கொடுத்துக்கிறோம். அந்த பழைய பதிவுகளை பார்த்து அதையும் பயன்படுத்தி பலனடையுங்கள். இப்ப இந்த ஈறு கம்மை ஸ்ட்ரென்தன் பண்றது எப்படி, என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸிங்க. உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தணும்னா சரியாயிரும். கல்லீரலுக்கான அந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்முடைய சித்தர்கள் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னோம்னா அது கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லியை நம்ம என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த கீழா நெல்லியை நம்ம நல்லா அப்படியே காலையில ஃப்ரெஷ்ஷா அப்படியே புடுங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்கன்னா புடுங்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், முன்னாடியே உங்க கீரைக்காரன் மட்டும் சொன்னீங்கன்னா அவங்களே புடிங்கிட்டு நைட்டே கொடுத்துடலாம். அப்ப அதை பாத்தீங்கன்னா காலையில ஒரு கைப்பிடி ஆஞ்சு அப்படியே வாயில போட்டு நல்லா மென்னு பல்லு ஈறு இடுக்குகள் எல்லா பக்கமும் கொப்பளிச்சு துப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப இந்த பல்லு ஈறு இடுக்குகள் எல்லா பக்கமும் கொப்பளிச்சு துப்புனீங்கன்னா இந்த பல்லு ஈறு கம்முக்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் முதற்கொண்டு அழிஞ்சு வெளியே போயிருங்க. உங்களுடைய பல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு இது உதவும். இதுதான் ரொம்ப பெஸ்ட் ஈஸியான ஒரு சொல்யூஷன். ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு நாம என்ன டிப்ஸ் சொல்லி அவர்களை இதுல வெளியே கொண்டு வருவோமோ அந்த டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்களேன், மிக அற்புதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 3 daysலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பல்லு ஈறு ரத்தம் எல்லாம் வடிது பாருங்க, அந்த ஈறு கம்முல இருந்து ரத்தம் வடிது பாருங்க, அதெல்லாம் முதல் நாளே நின்றோம். சில பேருக்கு 2வது நாள் 3வது நாள், அவ்வளவுதான், அவர்களுடைய தீவிரத்தை பொறுத்து. உடனே அந்த பல்லு ஈறு கம்முல வரக்கூடிய ரத்தம் நின்றோடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஆஹா ஏதோ வேலை பார்க்குது. அவ்வளவுதான். டெய்லி பண்ணுங்க, ஒரு 10 நாள் பண்ணுங்க, 15 நாள் பண்ணுங்க. உங்களுடைய பல்லு ஈறு இருக்கக்கூடிய பூச்சி கிருமி எல்லாம் வெளியே வந்துருங்க. ஐயோ எனக்கு இலையே கிடைக்காதுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கலாம். ஈஸியான ஒரு சொல்யூஷன் என்னன்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளையோ ஆயுர்வேத மருந்து கடைகள்லையோ இந்த கீழா நெல்லி பொடி கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அந்த கீழா நெல்லி பொடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுங்க. அதே போல அப்படியே வாயில போட்டு கொஞ்சோண்டு வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர் கொஞ்சம் குடிச்சு அதை அப்படியே கொப்பளிக்கணும். எல்லாம் முழுங்கிடக்கூடாது, கொப்பளிச்சு துப்பிடணும். அவ்வளவுதான். கொப்பளிச்சு எல்லாம் பல்லு ஈறு இடுக்கு எல்லா பக்கம் கொண்டு போய் துப்பிடுங்க. அவ்வளவுதான், ரொம்ப பெஸ்ட். இப்ப இதெல்லாம் நான் சொன்னது உங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க மொத்தத்துக்கு சேர்த்து நீங்க கிளீன் பண்றதுக்கு இந்த ப்ராசஸை பயன்படுத்திங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பல்லும் ஒவ்வொரு ராஜ உறுப்போட பிரச்சனை இருக்கா, அப்ப நான் எந்த ராஜ உறுப்புகளை நான் எதுன்னு கண்டுபிடிச்சு நான் குணப்படுத்தணும்னா அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது முறையாக
நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இது பண்ணும்போது தான் அது வந்து பாத்தீங்கன்னா அதை உங்களால வந்து கண்டறிந்து குணப்படுத்த முடியும். இது நம்மளுடைய பாரம்பரியத்துல நம்மளுடைய சித்தர்கள் மூலமாக கண்டறியப்பட்ட ரிசர்ச் செய்யப்பட்ட சில விஷயங்கள். இப்ப நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ குழு, அவங்க சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், நேச்சுரோபதி மருத்துவர்கள், இப்படி ஒரு டீம் இருக்கு பாத்தீங்களா. இந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரெடிஷனலான டயக்னோசிஸ் ஃபுல்லா தெரியும். அவங்க ரூட் காஸ்ட கண்டுபிடிப்பாங்க. ஓ இந்த பல்னா இந்த ஆர்கன் தான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அந்த ஆர்கனை பலப்படுத்துறத பண்ணுவாங்க. அப்பதான் அந்த பல் பிரச்சனையிலிருந்து டோட்டலா வெளியில வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸா இருக்கும். இது மாதிரி பயன்படுத்துங்க. அதனால எளிமையா முதல்ல கீழநெல்லியை வயலை கொப்பளிச்சு பயன்படுத்தி உங்களுடைய பல் பிரச்சனையில இருந்து வெளியில வாங்க. ஒரு வேலை அதுல சரியாகலினா இது மாதிரி அனுபவம் உள்ள உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கள், சித்த மருத்துவர்களை நாடுங்க. இதுல இருந்து ஈஸியா வெளியே வரலாம். வாழ்த்துக்கள். உங்களுடைய பற்களில் இருக்கக்கூடிய வலிகளை போக்கி பற்கள் பிரகாசமாக ஆகி உடல் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி.